உள்ள போய் பல பாபங்களையும் பல தோஷங்களையும் விலக்கி சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய புராணம். அப்படிப்பட்ட புராணத்துல பல சரித்திரங்கள் இருக்கு. 9 நாள்ல நவாகமாக கிரமமாக நடத்துவது வழக்கம். கோட்டி ஹோமத்தை உத்தேசிச்சு மகா தபஸ்வியலான சாந்தானந்த சுவாமிகள் அவர்களுடைய ஒரு கருணையினாலே இந்த தேவி பாகவதம் ரொம்ப நல்ல முறையில் நடந்து இந்த தினம் பூர்த்தியாக போகிறது. நேற்றைய தினம் சிவன சரித்திரம், ஸ்ரீராம சரித்திரம். ராமன் கிருஷ்ணன் செயல அம்பாள் உபாசிச்சான்னு சொல்றார். சிவன மகர்ஷி மனைவியான சுகன்யே அம்பாளை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தன் கணவனை அடைஞ்சி திவ்யரூபத்தோட கூட நல்ல யௌவனத்தோட கூட அவருக்கு நேற்ற ரோகங்கள்லாம் விலகி க்ஷேமத்தை அடைஞ்சி எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம். ஹரிச்சந்திரன் சதாட்சியை உபாசிச்ச சரித்திரங்கள்லாம் கீழே நடந்தது. இந்த பராசக்தி தான் காயத்ரி என்பதை சொல்வதற்காக காயத்ரியினுடைய மகிமை ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. அந்த காயத்ரியினுடைய பெருமையை சொல்றாய். சொல்றாள், ஒரு ஆவர்த்தி காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சானேயான அன்றைய தினம் பண்ணின பாபம் போயிடுமா? ஒரு ஆவர்த்தி ஜபிச்சா 24 அக்ஷரம். அது 10 ஆவர்த்தி ஜபிச்சா என்ன பலம்னு சொல்றாள் மேலே. பத்தாவர்த்தி ஒத்தன் காயத்ரி நித்தியம் ஜபிச்சானேயானால் அன்றைய தினம் ராத்திரி பகல் 2 வேளையிலையும் மனித பாபம் போயிடுமாம். தசவாரம் ஜபேனைவம் திவானிஷம் சதவாரம் ஜபஸ்தேவ பாபம் மாசார்ஜிதம் ஹரேது. 100ஆவர்த்தி ஒத்தன் காயத்ரியை ஜபிச்சானேயானா ஒரு தினம் அந்த மாதத்தில் பண்ணின பாபங்கள்லாம் போயிடுமா? 30 நாள்ல பண்ண பாபம் போயிடுமாம். சதவாரம் ஜபஸ்தேவ பாபம் மாசார்ஜிதம் ஹரேது சஹஸ்ரதா ஜபஸ்தேவ கல்மஷம் வத்சராஜிதம். 1000 ஆவர்த்தி ஒருத்தன் ஜபிச்சானேயான 365 நாள் அந்த வருஷம் பண்ணின பாபம் மூக்க போயிடுமா? அதுக்காக தான் சம்வத்சர பிராயஷ்சித்தம்னு சொல்லி இந்த ஆவணி அவுத்தம் ஸ்ராவணம் ஆன பிறகு மறுநாள் காயத்ரி ஜபம் காயத்ரி ஜபம்னு 1000 ஆவர்த்தி பண்ண சொல்லி பெரியவாள் சொல்றாளே. எத்தனையோ பாபங்கள்லாம் அதுல போடுது. பாபம்னா சாமானியம் இல்லை, எல்லா பாபங்களும் போயிடுறது. இதையே இன்னும் ரிஷிகள் சொல்லும் பொழுது 30 நாளைக்கு சஹஸ்ரகிருத்வஸ்வபியஸ்ய பகிரேசத்ரிகம் திஜஹ மகதோ பேனசோ மாசாத் ஸ்வச்சேவாஹிது விமுச்சியதே. அப்படி சொன்னால் யாஜ்ஞவல்க்யாதி ரிஷிகள், மனு முதலிய மகான்கள் 30 நாளைக்கு ஒருவன் வீட்டுக்கு வெளியில போய் ஒரு கோவில்லையோ ஒரு நதி கரையிலையோ ஒரு குளத்தங்கரையிலையோ பசு கட்டடத்திலேயோ ஒரு பில்லு விருட்சத்தடி அரசமரத்தடி விஷ்ணு சந்நிதி சிவசந்நிதி அங்க போய் ஜபிச்சானே. ஆனா 30 நாளைக்கு நிச்சயம் 1000 வீதம். குடும்பத்துல மலமலையா பண்ண பாபம் போயிடும். மகதோ தேனசோ மாசாத் ஸ்வச்சேவ அஹிரு விமுச்சியதே. அப்படி பண்ணி எத்தனையோ பேருக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுது 30 நாளைக்கு ஸ்ரத்தையா பண்ணி. ஆனா 30 நாளைக்கு பண்ணுவனா ஸ்ரத்தையா பண்ண தோணுமா? 10 ஆவர்த்தி பண்றதுக்குள்ள எத்தனை பாடுபடுறது, எத்தனை பிரதிபந்தகம். ஏன்னா தசைத்தே ஜப சத்ரவான்னு 10 சத்ருவாம் ஜபத்துக்கு. சோம்பேறித்தனம், கொட்டாவி, தூக்கம், ஆகாரம், வேண்டாதவன் வந்து கூப்பிடுறது, இப்படி எல்லாம் ஒரு 10 சத்ரு சொல்றாள். வாக் விவகாரம் இப்படி எல்லாம் வந்து சேருமா? இத்தனையும் ஜபிச்சுக்கிண்டு 30 நாளைக்கு ஒருத்தன் போய் 30,000 ஜபிச்சு விட்டானேயான சஹஸ்ரகிருத்வஸ்வபியஸ்ய பகிஹி ஏதத்ரிகம் த்விஜா. காயத்ரியில 3 இருக்கு. பிரணவம், வியாகத்தி, காயத்ரி 3 இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்து ஒருத்தன் ஜபிச்சு விட்டானேயான மகதோ பேனசோ மாசாத் ஸ்வச்சேவ அஹிரு விமுச்சியதே.
பாம்பு சட்ட உரியடா போல உறிஞ்சு போயிடுவான், அனாயாசமா பாபங்கள்லாம் போயிடுவான். அத்தனை வசத்தி காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்துக்கே அர்த்தம் என்னன்னா, தீமகின்னு சொல்றோம், தியானம் பண்றோம், இந்த பரஞ்சோதிஷ தியானம் பண்றோம். எந்த பரஞ்சோதிஷன்னா, எந்த பரமாத்மா புத்தியில உட்கார்ந்து நெல்லத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்வனும் அந்த பிரபுவை தியானம் பண்றோம். அவன் நல்லது எதாவது கிடைக்குமோ அது மாதிரியான காரியத்துல என்ன போக முடியா பண்ணணும் சொல்றாள். இப்படி காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சு வியாபாரம் பண்ணி நஷ்டம் வருமா? இது மாதிரி காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சு ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் வருமா? வரவே வராது. இங்க பகுவச்சனம் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், காயத்ரி ஜபமில்லாத அப்ராமணாதிகள் ஸ்திரீகள் அவளுக்காக சேர்த்து நீ வேண்டுன்ட்டாள். இப்படி உலகம் மூக்க வேண்ட வேண்டாமா? நம்ம ஊர்ல இருக்கிற குடியானவர்கள் வீட்டு குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு காயத்ரி ஜபிக்க வேண்டாமா? அப்படி ஜபிக்க வேண்டிய பொறுப்புள்ள விஜர்கள் காயத்ரியை விட்டுட்டாலேயான பல குடும்பங்களை கெடுத்த பாபம் வந்து சேரும். அதை விடவே கூடாது. மகாபாபங்கள்லாம் விலகுமாம் காயத்ரி. இந்த காயத்ரி ஜபத்தினுடைய பொறுப்பு ஸ்திரீகளிடத்துலான் இருக்கணும். காயத்ரி ஜபிக்கலன்னா காபி கொடுக்கப்படாது. அவா குடிச்சுடலாம், பாபம் வராத வாழ்க்கை. அதனால அவா சாப்பிட்டும் இந்த ஜலத்தை கொட்டி சந்தியாவந்தனம் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லலாம். அதனால அவளுக்கு தோஷம் வந்து விடாது. ஏன்னா குடும்பத்தையே காப்பாற்றுறது, தேசத்தை காப்பாற்றுற மந்திரம். அந்த மந்திரத்தை பர்த்தாவை ஜபிக்க சொல்லி பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்திரீகளுக்கு உண்டு. அதனால அவரவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணாத பர்த்தாவுக்கு காப்பி கொடுக்கறதுனே வச்சுடலாம் ஆத்துல. அதனால ஸ்திரீகளுக்கு ஒன்றும் பாபம் வந்து விடாது. நான் சொன்னதுக்காக அவ கொடுக்காம வச்சு விட மாட்டா, சொல்றேன். அவளுக்கு இன்னும் பக்தி இருக்கு, இப்ப உத்தமிகளா இருப்பதுனால கொடுப்பார்கள். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காயத்ரி அவசியம் ஜபிக்க வேண்டும்ங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஏதோ நான் தப்பு சொல்லி கொடுத்தேனோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கூடாது. காயத்ரி ஜபம் முக்கியம். சமஸ்த தோஷங்களும் போயிடும். 1000 ஆவர்த்தி ஜபிச்சா அந்த வருஷத்துல பண்ண பாபங்கள்லாம் போயிடுமாம். லட்சோ ஜன்ம கிருதம் பாபம் லட்சாவர்த்தி உத்தம் காயத்ரி ஜபிச்சுட்டானே. ஆனால் பிறந்தது முதல் நீ சாக போற மட்டும் பண்ண போற பாபங்கள்லாம் போயிடுமாம். லட்சாவர்த்தி ஜபிச்சுட்டா இந்த ஜென்மாவில பண்ண சமஸ்த பாபம் போயிடுமாம். 10 லட்சம் உத்தம் பண்ணினான்னா ஒரு ஜென்மாந்தரத்துல பண்ண பாபம் போயிடுமாம். தசலட்சம் லட்சோ ஜன்ம கிருதம் பாபம் தசலட்சோன்யஜன்மஜம் சர்வஜன்ம கிருதம் பாபம் சதலட்சாத் விநஷ்யதி. பல ஜென்மாவில பண்ண பாபம்னு சொன்னோம். ஜென்மா ஆரம்பிச்சத்திலிருந்து பண்ணின பாபங்கள்லாம் போயிடுமா? கோட்டி காயத்ரி பண்ணினா, 100 லட்சம் பண்ணினா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தனா ஆயிடுவோம்னு சொல்றாள்.